திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என போர்க்கொடி பிடித்த நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்ன முடிவு எடுத்து வைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை போட்டு உடைத்திருக்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி தொகுப்பு. கூட்டணி கட்சிகள் தான் நமது பலம் என்று மலை போல் நம்பியிருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இப்பொழுது அதே கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கின்றனர். திமுக கூட்டணியில் அதிருப்திகளும் குழப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் சேர்ந்து இப்பொழுது தலைக்கு மேல் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என முதலில் போர்க்கொடி பிடித்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்தான். கூடுதல் தொகுதிகள், ஆட்சியில் அதிகாரம், துணை முதல்வர் பதவி என பேசத் தொடங்கி இருக்கிறார் திருமாவளவன். ஒரு விழாவில் அவர் பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 10 சீட்டுகள் தருகிறோம், அதற்கு மேல் தரமாட்டோம் என்பார்கள். அது உங்கள் மதிப்பீடு. எங்களுக்கு டீ மற்றும் பன் கொடுத்து ஏமாற்றிடலாம் என கணக்கு போடாதீர்கள். 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் சக்தி எங்களுக்கு இருக்கிறது என்று பேசியிருந்தார். தற்பொழுது அவர் 30 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கி தருமாறு கோரிக்கை வைத்து வருகிறார். இதேபோல் காங்கிரஸ் பக்கம் இருந்தும் கூடுதல் தொகுதிகள் கேட்டு போர்க்கொடி பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அமைதியாக இருந்த போதிலும் மற்ற நிர்வாகிகள் இது குறித்து பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டோம், இந்த முறை எங்களுக்கு 40 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஆட்சியில் அதிகாரம், துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதேபோல் மதிமுக பக்கம் இருந்தும் தங்களுக்கு 12 தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றார்கள். சிபிஎம் கட்சியை பொறுத்தவரையில் 12 இடங்களை கேட்க தயாராகி வருகின்றனர். இதேபோல் கடந்த முறை ஒரே ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட வேல்முருகன் இந்த முறை சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடவும் 2 தொகுதிகள் கேட்கவும் முடிவு செய்திருக்கிறார். அதேபோல ஜவாஹிர்லா, கொங்கு ஈஸ்வரன், காதர் மைதீன் என பல்வேறு கட்சி தலைவர்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாலும் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என அடம்பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த முறை 173 தொகுதிகளில் திமுக போட்டியிட்ட நிலையில் தற்பொழுது திமுகவில் கூட்டணி கட்சிகள் கேட்கும் தொகுதிகளை கணக்கிட்டால் மொத்தம் 287 தொகுதிகள் வருகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பதோ 234 தொகுதிகள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக தலைவரான மு.க.ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதுதான் இப்பொழுது அடுத்த கட்ட பரபரப்பு சூழ்நிலையாக இருந்து வருகிறது. திமுகவை பொறுத்தவரையில் கூட்டணிகள் குறித்து ஏவா வேலுதான் அனைத்து முடிவுகளும் எடுத்து வருகிறார். எனவே இது தொடர்பாக ஏவா வேலு மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தமட்டில் முக்கியத்துவம் தரப்பட்டு பேசியிருக்கிறார்கள். தங்களது கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் முக்கிய பலம் என்று கருதும் மு.க.ஸ்டாலின் அதே வேளையில் அதிமுகவில் பாஜக இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தம்மை விட்டு எங்கும் போகாது என்று நம்புகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு 61 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த முறை போலவே திமுக கூட்டணி 173 தொகுதிகளில் போட்டியிடும் என்பதில் மாற்றமில்லை என மு.க.ஸ்டாலின் பிடிவாதமாக இருந்து வருகிறார். ஒருவேளை கூட்டணி கட்சிகள் முரண்டு பிடித்தால் தோல்வியை தழுவும் சூழலில் உள்ள ஒரு சில தொகுதிகளை வேண்டுமானால் விட்டுக் கொடுக்கலாம் என்று அவர் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. எனவே வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் போர்க்கொடி பிடித்தாலும் அவர்கள் கேட்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட போவதில்லை என்பது உறுதியான தகவலாக இருக்கிறது. அதாவது கடந்த முறை எத்தனை தொகுதிகள் பெற்றார்களோ அதே தொகுதிகள் தான் மீண்டும் ஒதுக்கப்படும் என்பதுதான் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. எனவே இது குறித்து கூட்டணி கட்சிகள் அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.